என்ன பார்த்தோம்? எழுதுகிற டிக்கெட் வந்து அவங்க அன்னைக்கு வரல, அதனால கேட்கேன். மற்றவங்க யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு. படகு, படகு சரியா, மறந்துட்டீங்க. இன்றைக்கு வந்து நம்ம இந்த நாட்களிலே லெந்து காலங்களிலே நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறதுனால 40 அப்படின்னு சொல்லி இந்த நாள் அல்லது 40 அந்த வச்சு வருகிற வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அதை நம்ம சிலரை பார்த்துவிட்டு அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் வந்து அந்த கிறிஸ்தவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, இது உபசரிப்பாங்க என்று சொல்லி கிடையாது. எல்லா மதத்திலும் என்ன செய்கிறது, இது காணப்படுகிறது. ஹிந்தியில் வந்து விரதம் அப்படின்னு சொல்லுவார்கள், முஸ்லீமில் வந்து நோன்பு அப்படின்னு சொல்வார்கள். நமக்கு என்னது உபவாசம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம், வைத்திருக்கிறோம். உபவாசம் என்பது என்னது? உப என்பது தனி, வாசம் என்பது ஆண்டவரோடு இருப்பது, தனித்து ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதுதான் என்னது உபவாசம் என்பதற்கு அடையாளம். இந்த நாட்களை பல பெயர்களை சொல்லி என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். லெந்து காலம், தபசு காலம், கஸ்தி காலம், கஸ்தி நாள், அடுத்தான துளிர் விடும் காலம், வசந்த காலம் என்று சொல்லி என்னது பல பெயர்களை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். முதலாவதாக இந்த 40 நாள் வேதத்தில் எங்கே வருகிறது என்றால், நோவா பேழைக்குள்ளே வரும்போது 40 நாள் என்ன செஞ்சிச்சு, மழை பெய்தது. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த ஆதிகாமத்திலே 40 நீதிமான்களை என்ன செய்து இருப்பதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த 40 என்ன செய்கிறது, வருகிறது. அடுத்ததாக ஈசாக்கு என்ன செய்தானா, 40 வயசுல தான் என்ன செஞ்சானா, ரெபேக்காலை திருமணம் பண்ணினான். அதுபோல் 40 நாட்களில் வந்து யாக்கோபு மரணம் அடைந்த பிறகு சுகந்த வர்க்கம் விடுவதற்கு எத்தனை நாளுக்கு எடுத்துக்கிட்டாங்க, இந்த 40 நாட்களை எடுத்துக்கிட்டார்கள். மோசே, அதில் இடையில நிறைய 40 இருக்குது, வயசு இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நான் முக்கியமானதை எடுத்திருக்கிறேன். மோசே என்பவன் என்ன செய்கிறான், 40 நாள், ஒரு டைம் இல்லை 3 நேரம் என்ன செஞ்சான், உபவாசம் என்ன செய்தான், தண்ணி குடியாமல் புசியாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது 40 நாளில் வந்து தேசத்தை என்ன செஞ்சாங்க, வேவு பார்ப்பதற்கு சுற்றி என்ன செய்தார்கள், வந்தார்கள். அடுத்ததாக 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், அலைந்து திரிவதற்கு கர்த்தரை என்ன செஞ்சார், அனுமதித்தார். ஆனால் அவர்கள் வஸ்திரம் என்ன செய்யலை, 40 வருஷம் பழமையாய் மாறுவதில்லை. அவர்களுக்கு எந்த குறைவில்லாதபடி ஆண்டவர் என்ன செஞ்சார், நேர்த்தியாக நடத்தினார். அதுக்கு பிறகு 40 வயசில் அந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு மோசே என்ன செய்வான்னா, இந்த காளைப்பை அனுப்புவான். அது வந்து பின்னாடி அவன் என்ன செய்வான், சொல்லுவான். மோசே அனுப்பும்போது எனக்கு எத்தனை வயசு, 40 வயசு என்று சொல்லி சொல்லுவான். ஒரு 40 நாட்களும் பெலிஸ்தன் என்ன செய்வான், அந்த கோலியாத்தை என்ன செய்வானா, நித்தம் வந்து என்ன செய்வான், அவர்களை பயமுறுத்துவான், நடுங்குவதற்கேற்ற வார்த்தைகளை என்ன செய்வான், சொல்லுவான். இந்த 40 வருஷம் என்ன செஞ்சார்களாம், ராஜபாரம் தாவீதுக்கு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. சரியா, அது எங்கெல்லாம் இருந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2:11 நீங்கள் விளக்கமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்புறம் 40 நாட்களில் எலியா என்ன செஞ்சான், ஓரை பர்வதத்தில் என்ன செஞ்சான், நடந்து என்ன செஞ்சான், தெய்வ பலத்தோடு என்ன செஞ்சான், கடந்து அடுத்த கட்ட காரியத்தை அவன் என்ன செய்தான், செய்வதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். ஏன்னா அவன் வந்து சோம்பலாக இருந்துட்டான், சாகது நலமாக இருக்குன்னு சொல்லி செய்தான். இருக்கிற வேலையிலே கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல வந்து அவனை பலப்படுத்தி அடுத்த கட்ட காரியத்தை செய்வதற்கு என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். 40 நாட்கள் வந்து நினிவே எனக்கு என்ன செஞ்சு, யோனாவின் நிமித்தமாக என்ன செஞ்சிச்சு, ஒரு கிருபையின் தவணையின் காலம் என்ன செஞ்சிச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது முதலாக வர்றது யார் தான், நம்முடைய ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான். 40 நாள் என்ன செஞ்சார், உபவாசம் இருந்தார். அதுக்கு பிறகு பார்க்கும்போது 40 இந்த அப்போஸ்தலர் ஒன்று இருக்கிறது மோசையை பற்றி. 40 வருஷம் கழித்து தான் அவன் என்ன செஞ்சானா, முட்செடியில் ஒரு தரிசனத்தை என்ன செஞ்சான், பார்த்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறது காணப்படுகின்றன. பவுலை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி சபதம் எடுத்தாங்க. அது எத்தனை பேர் தான், 40 பேர் தான்.
அப்புறம் 40 நாள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு திருஷ்டாந்தமாக என்ன செஞ்சார்? தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ 40 என்பது வேதத்தில் பல இடங்களில் என்ன செய்கின்றன? காணப்படுகின்றன. இந்த 40 என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு எண். அப்போ இந்த 40 ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கிருபையாக இரக்கமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த தபசு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறதுனால இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்யணுமா? விசேஷித்து கொள்ள வேண்டும். ரோமரில் ஒரு வசனம் உண்டு, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று என்ன செய்யணும்? விசேஷித்து கொள்ள வேண்டும். நமக்காக இல்லை, குடும்பத்துக்காக இல்லை, இது கர்த்தருக்காக என்ன செய்யணும்? விசேஷித்து கொண்டா இந்த 40 நாட்களுடைய ஜெபிக்கிற மன்றாட்டுகளாக இருக்கலாம், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற இழக்கிற காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு வெற்றியை என்ன செய்வார்? அவர் வெற்றி சிறந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? வெற்றியை தருவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுலேருந்து ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? முதலாவது மோசே 40 நாள் என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்தாங்க. 3 நேரம் இருந்தாங்க என்று சொல்லி நமக்கு அறிகிறோம். இந்த உபாகம் 9ஆம் அதிகாரத்தில் தெளிவாக என்ன செய்கின்றன? காணப்படுகின்றன. அவருடைய வாழ்க்கையில 3 நேரம் இருக்கும்போது 3 காரியமாக அவர் இருந்தார். முதல் பார்க்கும்போது, நான் ஆண்டவரோடு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? அநேக நேரம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். 2வதாக அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய வார்த்தைக்காக என்ன செஞ்சார்? கற்பலகை வாங்குவதற்காக என்ன செஞ்சார்? காத்திருந்தார் மோசே 40 நாட்கள். அப்போ நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, ஆலோசனைக்கு அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியமோ என்ன செய்யணும்? நமக்கு கிடைப்பதற்கு என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். 3வதாக என்னதுன்னு பார்த்தோம்னா, இந்த மோசே என்ன செஞ்சான்? 40 நாள் பிறருக்காக அவன் என்ன செஞ்சான்? ஜெபித்தான். பிறருக்காக யாருக்குன்னா, இந்த பொன்குட்டியை செய்தது என்ன செஞ்சாங்க? மோசையை கோபத்துக்குள்ளாக்கி, ஆண்டவரை கோபத்துக்குள்ளாக்கி விட்டார்கள். இந்த ஜனங்களுக்காக அவன் என்ன செஞ்சான்? பரிந்து பேசுவதற்காக அந்த 40 நாள் என்ன செஞ்சான்? இருந்தான். அப்போ நாமும் என்ன செய்யணும்? பிறருக்காக, நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, இயேசுவை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த 3 காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். 2வது அவருடைய வார்த்தைக்காக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். 3வது பிறருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இது மோசையின் மூலமாக கற்றுக்கொள்கிற 40 நாள் உள்ள ஃபாஸ்டிங். அடுத்ததாக பார்க்கும்போது, இந்த பெலிஸ்தியன் இவன் 40 நாள் என்ன செஞ்சான்? பயமுறுத்தினான். அவ்வளோ இராணுவங்கள் இருக்கிறாங்க, பலஸ்தாலிகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் என்னது? அவருடைய வார்த்தையை கேட்டாலே பயம், நின்னாலே என்னது? பயம், நடுக்கம். அந்த அளவுக்கு இருந்த இடத்துல இதை எதிர்பாராமாக யார் வருகிறார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்ன செய்கிறான்? வருகிறான். வரும்போது இந்த வார்த்தை அவனுக்கு என்ன செய்கிறது? கேட்கிறது. கேட்கும்போது இவன் என்ன செய்கிறான்? எழுந்து நான் என்ன செய்வேன்? இந்த பெலிஸ்தனை என்ன செய்வேன்? அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு 5 கூழாங்கற்களை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டு போகிறான். என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நானோ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை பாருங்களேன். நான் எப்படி வருகிறேன்? நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் என்ன செய்கிறேன்? வருகிறேன் என்று சொல்லி இந்த கூழாங்கல்லை வைத்து அடிக்கும்போது அந்த எதிரி என்ன செய்கிறது? வீழ்த்தப்படுகிறது. முற்றிலும் என்ன செய்கிறது? அழிக்கப்படுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பல என்ன செய்யும்? சத்துருவினால் பல போராட்டங்கள் என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தில் என்ன செய்யும்? இருக்கலாம். இல்லைன்னா சத்துருவினால் ஏதாவது ஒரு நன்மைகளை தடுத்து கொண்டு என்ன செய்யலாம்? இருக்கலாம். வீட்டாரே என்னதான் சத்துரு மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்? சத்துரு இருக்கலாம். சத்துருன்னு ஒரு நபர் மூலமாக தான் இருப்பார்கள். அப்போ இந்த சத்துருவை இனங்கொண்டு அழிப்பதற்கு இந்த தாவீதுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. யாருக்கு அந்த அக்கறை இல்லை? எல்லாரும் நின்னாங்க. யாருக்கு அந்த காதல் என்ன செய்யலை?
அந்த நிந்தித்த வார்த்தை ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரல. இந்த தாவீதுக்கு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்ததுனால அவன் என்ன செஞ்சான்? இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சான்? இந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன செஞ்சான்? போனான். நமக்கு இன்னைக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்ம குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் முற்றிலுமாக என்ன செய்வார்? அழித்து போடுவார். அதுக்கு முக்கியமாக இருந்தது என்னதான்? கூழாங்கல். கூழாங்கல் எப்படி இருக்கும்? பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கும், அப்படி தானே? ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று உருண்டையாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா இல்லையா? அப்போ இந்த கூழாங்கல் எப்படி உருவாகுது என்றால், பாறைகளிலிருந்து என்ன செய்கிறது? அந்த வெடிக்கும் போது அல்லட்ட என்ன செய்கிறது? விழும்போது அந்த துகள்கள் என்ன செய்கிறது? பெரிய பெரியாக விழும்போது அது தண்ணியிலே, நீரோடையில் என்ன செய்கிறது? உருண்டு 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 என்ன செய்கிறது? அதனுடைய ஷார்ப்புகள் குத்துற மாதிரி இருக்கும், ஊச்சா இருக்கும், அதெல்லாம் என்ன செய்கிறது? உருண்டு உருண்டு தேய்ந்து தேய்ந்து அழகாக என்ன செய்கிறது? ஷார்ப்பெலாம் குறைந்தது, பார்ப்பதற்கு அழகாக பளிங்கு போல மாறுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருடைய பிடியிலிருந்து ஜெயத்தை பெற வேண்டும். நம்முடைய சுவாபங்கள் என்ன செய்யணும்? மாறணும். சுவாபம் எப்படி இருக்கிறது? கூர்மையாக இருக்குது. டக்குன்னு கோபம், டக்குன்னு எரிச்சல், டக்குன்னு வார்த்தை. அந்த ஷார்ப்லாம் என்ன செய்யணும்? மழுங்கணும். எங்கே வந்து மழுங்கணும்? ஆணுடைய பாதத்தில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? மழுங்க முடியும். ஆணுடைய பாதத்தில் இருந்து என்ன செய்யணும்? தன்னையே ஒப்புரவாக்கி என்ன செய்யணும்? சரணடை தான் என்ன செய்வோம்? அவர் என்ன செய்வார்? கூழாங்கல்லை போல் என்ன செய்வார்? மாற்றி சாத்தானுடைய பிடியிலேருந்து நம்மளை என்ன செய்வார்? நிச்சயமாக நம்ம கேட்குற ஜெபத்திற்கு விடுதலை தருவார். இது ரெண்டாவது காரியம். அடுத்ததாக நம்ம பார்ப்பது என்னதுன்னா, இந்த யோனா என்ன செஞ்சான்னா 40 நாள் என்ன செஞ்சாங்க? நினிவேக்கு என்ன செஞ்சார்? போய் சொன்னார். என்ன சொன்னார்னா, கிருபையின் காலம், அப்படி தானே? நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அக்கிரமம் என்ன செஞ்சிட்டு? வானபரியந்தம் எட்டிட்டு என்று சொல்லி. ஆனால் அந்த மக்கள் ஏற்று என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். அப்போ நமக்கு இந்த காலம் கிருபையின் காலம். இதெல்லாம் என்னது? கிருபையின் காலம் தருவனது முடிவருகிற நேரத்தில் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? நம்மை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? தாழ்த்தி தேவனுடைய கோபத்தை என்ன செய்யணும்? மாற்றி மன்னிப்பு பெறுவதற்கு என்ன செய்யணும்? இது ஒரு நல்லதொரு காலம். இந்த காலத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்தி நம்மையே சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பி என்ன செய்யணும்? மாள வேண்டும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன செஞ்சா? உபவாசம் இருக்கும்போது சோதனைக்காரன் என்ன செய்தான்? இயேசு வீட்டை வந்தான். இயேசு எப்படி ஜெயித்தார்? வசனத்தினாலே. அப்போ நம்ம உபவாசம் இருக்கும்போது இந்த நாட்களை ஆண்டவரோடு செலவழிக்கும்போது என்ன செய்யும்? சோதனைக்காரன் என்ன செய்வான்? வருவான். அதுக்கு பெரிய ஆயுதம் எதுதான்? வசனம். அப்போ வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? இந்த நாட்களில் தியானிக்கணும். இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணும்? எழுதி கொள்ளணும். அப்பப்போ என்ன செய்யணும்? வார்த்தைகளை, வசனங்களை என்ன செய்யணும்? வாயால் அறிக்கை பண்ணணும், உச்சரிக்கணும். அப்போ நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? அந்த வசனத்தின் வல்லமை வெளிப்படும். சரியா? இது எத்தனை? 4வது. 5வது பார்க்கும்போது 40 நாள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு என்ன செஞ்சார்? சீஷர்களுக்கு திருஷ்டாந்தமாக என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம வெளிப்படுத்தணும்னா, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த என்ன செய்யணும்? 40 நாள் நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறத என்ன செய்யுங்க? இன்னும் காத்திருப்போம், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய வல்லமை தருவார், வரங்களை தருவார். நம்மையும் ஒரு என்ன செய்வார்? சீஷனாக அவருக்கு தொண்டாற்றுகிற பணியும் தந்து நம்மளை என்ன செய்வார்? நிச்சயமாக உயர்த்துவோம். 5 காரியம் கற்றுக்கொண்ட மோசை, பெலிஸ்தன், கோலியத்தை. அடுத்ததாக என்னது? யோனா, கிருபையின் காலம். அடுத்ததாக இயேசு, சோதனை காரணம் நினச்சின்னு வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? விரட்ட வேண்டும். அடுத்ததாக என்னது? அந்த 40 நாள் காத்திருந்தால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தரிசனமாகார், வெளிப்படுத்துவார். நம்மளையும் அவருடைய பயன்படுத்துகிற பாத்திரமாக என்ன செய்வார்? நிச்சயமாக மாற்றுவார். அதனால் என்ன செய்யுங்க? இந்த 40 நாளும் முக்கியமான நாள் என்ன சொல்லி என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்க. எத்தனைவருக்கும் அந்த நாள் என்ன செய்யலை? கிடைக்கப்படலை. எத்தனைவருக்கும் என்ன செய்யலை? இந்த கிருபையின் காலம் என்ன செய்யலை? கொடுக்கப்படலை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களை என்ன செய்யுங்க? ஆண்டவருக்காக செலவிடுங்க. குற்றம்லாம் நீங்கி குணமடைவதற்கு என்ன செய்யுங்க? மனம் வருந்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்யுங்க? மன்னிப்பை பெறுங்க. புது வாழ்வை என்ன செய்யலாம்? பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில்
பிதாவாக இருந்தது யாருன்னா அன்றைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன். அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அப்போ இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அமெரிக்கா தேசத்தை குடியரசு நாடாக என்ன செய்யணும், மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாராம், ரொம்ப பிரயாசப்பட்டாராம். வல்லரசாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது எதிரிகளோடு போராடி கொண்டு இருந்தார். பல போராட்டம். அப்படி போராடி கொண்டிருக்கிற நேரில் ஒரு நாள் திடீரென்று சொல்லி இவரை சுற்றி 3 பக்கமும் என்னது, எதிரிகளுடைய படைகள். 3 பக்கமும் பார்த்தா போக முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, பனியினால் உறைந்து போன ஒரு பெரிய ஆறு. 4 பக்கமும் ஒரு நெருக்கடியான நிலைமை. இவர் நினைத்தார், எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்ன உறுதி, மரணம் உறுதி என்று சொல்லி அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்னா, இயேசுவே, ஒரு கிறிஸ்துவ குடியரசாக தான் நினைச்சேன், நான் நிறுவதற்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன். உண்மையில் நான் என்ன செய்கிறேன், இந்த உண்மை நம்பி நான் என்ன செய்கிறேன், இந்த நதியில் இறங்கி போகிறேன், நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும்னு சொல்லி டோட்டலாக ஆண்டவரை நம்பி அந்த இடத்துல முழங்கால் படிவிட்டு என்ன செஞ்சு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான், ஏன்னா சுற்றி படம் இருக்கிறது, ஜெபித்து விட்டு அந்த நதிக்குள்ளே என்ன செஞ்சாராம், குதித்து மறுகணம் என்ன செஞ்சிட்டார், சேர்ந்தார். அன்றைக்கு அவர் எடுத்த தீர்மானத்தினாலே கர்த்தர் என்ன செஞ்சார், அவரையும் காப்பாற்றி அந்த அமெரிக்கா தேசத்தை என்ன செஞ்சார், குடியரசாக என்ன செஞ்சார், கிறிஸ்தவ குடியரசு நாடாக என்ன செய்வார், மாற்றுவதற்கு உதவி செஞ்சார். அவர் அன்னைக்கு போகலைன்னா அந்த நாடு என்ன செஞ்சுருக்கிறது, குடியரசாக என்ன செஞ்சுருக்க, கிறிஸ்தவ குடியரசாக என்ன செஞ்சுருக்காது, மாறாமல் இருப்பதற்கூட வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்வோம், இந்த நாட்களில் கர்த்தரை உறுதியாக என்ன செய்வோம், பிடித்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய பிடிக்கிற அந்த பிடியை கண்டு, உறுதியை கண்டு நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு பாடல் உண்டு, அதில் ஒரு சரணத்தை படிக்கலாம், சரியா? உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும் 40 நாள் ராப்பகல் வாசம் பண்ணினி 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றி. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நான் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு கிருபையாக இரக்கமாக எங்களுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறீங்க. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களை நாங்கள் விசேஷித்து கொண்டு உம்முடைய பாதத்திலே நெருங்கி ஜீவிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குங்க. மனதை ஏவுங்க. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு ஆனந்தமாக, ஒரு சந்தோஷமாக, ஜெபத்துக்கு பதில் வருகிற தருணமாக எங்களுக்கு மாற்றி தாருங்க. பலவீனங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தடைகள் உண்டு, நன்மையான காரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் இந்த காலங்களிலே ஒரு விடிவு காலமாக எங்களுக்கு மாற்றி தாருங்க.